ஹாய், இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நமக்கு ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டைரெக்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் என்கொயரிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். விச் மீன்ஸ் என்னென்னா, அந்த ஆர்டருக்கு யார் வந்து பெஸ்ட்டாக வந்து கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக சாஃப்ட்வேர்லேயே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சாஃப்ட்வேரில் என்ன ப்ரொவிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. இதில் ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து எம்ப்ளாயி சைடில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிரான்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறாங்கங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அவங்க கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே அவங்க இன்வென்ட்ரியில் இருக்கிற ஐட்டமை டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்வென்ட்ரியில் என்ன ஐட்டம் இருக்குங்கிறத அவங்க இங்கே பார்த்துட்டு செலக்ட் பண்ணி கூட கொடுக்க முடியும். இல்லை டைப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட டைப் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி அப்படின்னு டைப் பண்ணி கூட அவங்க கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி என்ன குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டியை நமக்கு இங்கே அவங்க டிமாண்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ இதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஆர்டருக்கு எகெயின்ஸ்டான ரெக்யர்மெண்ட் இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வியூ பட்டனை நம்ம போனோம் அப்படின்னா இங்கே வந்து 3 விதமான பட்டன் இருக்கும். ஒன்று வந்து பர்ச்சேஸ் என்கொயரி, செகண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்னு 3 திங்ஸ் இருக்கும். பர்ச்சேஸ் என்கொயரியில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம மல்டிபிள் சப்ளையருக்கு வந்து ரெக்யர்மெண்ட்டை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து பர்ச்சேஸ் என்கொயரி. நம்ம டைரெக்டாக அதை ஆர்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இன்வாய்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்வாய்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது இன்வென்ட்ரி ஐட்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து ஆட் ஆகிடும். சப்போஸ் வந்து ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போடுனாலும் இங்கேயே பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். பர்ச்சேஸ் என்கொயரியில் இங்கே சப்ளையர் ஏ அப்படிங்கிறவருக்கு நமக்கு வந்து இந்த திங்ஸை நம்ம கொட்டேஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரெக்யர்மெண்ட்டை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சப்ளையருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அந்த கொடுத்த ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இங்கே இருக்கும். திரும்ப இன்னொரு சப்ளையருக்கு நம்ம அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப இன்னொன்று நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த எத்தனை பேர்த்துக்கு வேணுனாலும் நம்ம இந்த திங்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் என்கொயரி வந்து நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்குதுன்னா பெஸ்ட்டாக யார் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயிலை நம்ம பிக் பண்ணி எடுத்து இதுலேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம மல்டிப்பிள் சப்ளையருக்கு வந்து இந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும். ஒன்ஸ் அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக பெஸ்ட்டு ப்ரைஸை எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டராகவே நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நம்ம இந்த சப்ளையர் ஏக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா சப்ளையர் ஏக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பர்ச்சேஸ் இதெல்லாமே நம்ம செப்ரேட்டாக இங்கே பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனுக்கு கீழே நம்ம க்ரியேட் பண்ண எல்லா என்கொயரிஸ் லிஸ்ட்டும் இங்கே இருக்கும். நம்ம ஆர்டராக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா ஆர்டர் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இன்வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா இன்வாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக நம்ம ஆர்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ புக்ஸ் வந்து சப்ளையர் அப்படிங்கிற ஏ சப்ளையர் அப்படிங்கிற ஒரு சப்ளையருக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். புக்ஸ் அதாவது ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸை வந்து இந்த ஏ அப்படிங்கிற சப்ளையருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். Thank you.